லாக்அப் டெத்து, லாக்அப் மரணம் பற்றிலாம் அதிமுகவோ அல்லது எதிர்க்கட்சிகள் யாரும் இங்கே பேசக்கூடாது. ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில், அதாவது அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 86 லாக்அப் டெத்து, நீதிமன்ற விசாரணையில் இறந்தவங்க, காவலில் இருந்து இறந்தவங்க 361 பேர். எதற்காக புள்ளி விவரங்களை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அதிகமாக இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்காக கூட இல்லை. விமர்சனம் வச்சிருக்கிறாங்க, விமர்சனத்துக்கு தர்க்க ரீதியில் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த மாதிரி குற்றம் இழைத்தவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலை செய்கிறாரான்னு பார்க்கணும். தவறு செய்தது யாராக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும், உயர் அதிகாரிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும், இந்த அரசு தயவுதாட்சியம் பார்க்காது இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசுறாரு. வழக்கமான போய் சொல்றாங்க, தடுக்கி விழுந்து உயிர் வந்துட்டாரு. அதுதான் அடுத்து நான் சொல்ல வரேன். காரணம் என்னன்னா, அரசு துரிதமாக செயல்படுது, உடனே என்ன பண்றாங்க, குறை சொல்லணும், அப்ப அரசு மீது களங்கம் சுமத்தணும் அப்படின்னா ஒரு ஃபேக் நியூஸை உருவாக்கணும். அது முதலமைச்சருடைய பேர்லயே அது உருவாகுது. அது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசக்கூடிய அளவிற்கு அந்த ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது. அப்படின்னா பாறைக்கு கீழே தேர ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நாள் எங்கே இருந்தார்? பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது? மழை காலத்தில் வர காளான் மாதிரி இன்னைக்கு தேர்தல் வரப்போகுதுன்ன உடனே வெளில பேசுறதுக்கு மாநில உரிமைனா என்னன்னு எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு, எந்த கடையில் விற்கின்னு கேட்பாரு, என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு எடப்பாடி பழனிசாமி? எந்த கொம்பனாலும் அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்ங்கிறாரு. எந்த கொம்பனாலையும் அதிமுக இப்ப அபலீகரம் பண்ண முடியாதுன்னா அர்த்தம் அது கிடையாது. நீ யாருக்கு அபலீகரம் பண்றதுக்கு, நானே பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். வெளியில இருந்தெல்லாம் எவனுங்க அழிக்க முடியாதுடா, அதை நானே அழிச்சு காமிக்கிறேன். அதுதான் இந்த கரும்பு தேசத்தினுடைய இரும்பு மனிதனுடைய சாதனைங்கிறது எடப்பாடி. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சிவகங்கையில் அஜித்குமார் என்ற இளைஞர் லாக்அப் டெத் மரணம் ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு. முதலமைச்சர் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. 5 போலீஸ்காரங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதாவது ஸ்டாலின் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு? தொடர்ச்சியாக லாக்அப் மரணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குது, சரியான ஒரு எஃப்ஐஆர் பதிவு கூட இல்லை, எங்கே போய் ஸ்டாலின் ஒளிஞ்சிருக்கிறாரு, இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் ஸ்டாலின் சொல்லி எடப்பாடி விமர்சனம் வைக்கிறாருல, அதை எப்படி பார்க்குறீங்க? எங்கே எடப்பாடி பழனிசாமி ஒளிஞ்சிருந்தார் இவ்வளோ நாளா? அதாவது பாறைக்கு கீழே தேர ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நாளாக எங்கே இருந்தார்? பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது? மழை காலத்தில் வர காளான் மாதிரி இன்னைக்கு தேர்தல் வரப்போகுதுன்ன உடனே வெளில பேசுறதுக்கு அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன யோகிதை முதல்ல இருக்குது? ஜெயலலிதாவினுடைய பாணி இதுதான். 5 வருஷம் போயிட்டு கொடநாடில், அதே போல் ஹைதராபாத் திராட்சை தோட்டங்களில் ஓய்வெடுப்பாங்க. 5 வருஷம் மக்கள் பிரச்சனை பற்றி பேசவே மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவராக செயல்படவே மாட்டாங்க. ஆனால் தேர்தல் வரும் பொழுது அப்படியே எந்திரிச்சு வெளில உடனே மக்களை பார்த்து மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி கலர் கலராக ரீல் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வழியில் எடப்பாடி பழனிசாமியும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து எதிர்கட்சியாக செயல்படுங்கள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அதையும் எதிர்கட்சியோடைய வேலை என்னவோ அதையாவது செய்யுங்க அப்படிங்கிறோம். காணாமல் போனவர்கள் பட்டியலில் 5 வருஷமா அதிமுகவினுடைய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. அப்பப்போ டெல்லியில் நாக்பூரில் தலையை தூக்கி பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இருந்தார். இப்போ என்ன தேர்தல் நெருங்கி வருது அப்படின்னோடனே சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுகிறாரு. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முறையில் தான் இருந்துகிட்ருக்கு, கட்டுக்குள்ளார தான் இருந்துகிட்ருக்குது. லாக்அப் டெத்து, லாக்அப் மரணம் பற்றிலாம் அதிமுகவோ அல்லது எதிர்க்கட்சிகள் யாரும் இங்கே பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றிய அரசினுடைய புள்ளி வரப்படி NCRB டேட்டா பிரகாரம் நாடாளுமன்றத்தில் ஒரு திருமாவளவன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் விசிகாவினுடைய தலைவர், அவர் எழுப்பிய கேள்விகளின் அடிப்படையில், ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் இன்றைக்கு எதிர்கட்சிகள் என்ன விமர்சனிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலத்தில் 25 லாக்அப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தவறான தகவல். என்ன அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய தகவலினுடைய அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 86 லாக்அப் டெத்து, நீதிமன்ற விசாரணையில் இறந்தவங்க, காவலில் இருந்து இறந்தவங்க 361 பேர். இது எதற்காக புள்ளி விவரங்களை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அதிகமாக இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்காக கூட இல்லை. விமர்சனம் வச்சிருக்கிறாங்க, விமர்சனத்துக்கு தர்க்க ரீதியில் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த லாக்அப் மரணங்களோ
அதே போல் வேற எந்த தொடர்பான சட்டம் ஒழுங்கு ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம நியாயப்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் 86 லாக்அப் டேத்து நீதிமன்ற காவலில் இறந்தவங்க 361 பேர் இறந்துருக்காங்க. இப்போது இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 11 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த லாக்அப் டேத்துக்கு கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா உயர் அதிகாரி ஏற்கனவே ஒவ்வொரு ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு கேப்பில் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளை, அதே போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கூட்டங்கள் நடத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்பவும் ஆய்வு நடத்துறாரு, கடுமையான எச்சரிக்கை பண்றாரு. ஆமா, ஆனாலுமே அவர் தானே இதற்கு பொறுப்பு. பதில் சொல்லணும், பதில் சொல்லுங்க, எங்க போறீங்க? இல்ல சரியா கையாள தெரியல காவல்துறைய முதல்வருக்கு. அதாவது சரியா கையாளாக தெரியல அப்படிங்கிறது எதை தெரியுமா சொல்லணும்? இப்பவும் அவங்க வைத்த குற்றச்சாட்டை சுட்டி காட்டணுங்கிறதுக்காக ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த லாக்அப் டெத் மரணம் உங்களுக்கு தெரியும். அதுல சாத்தான்குளத்துல அப்போ இந்த அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குற்ற சம்பவத்துக்கு குற்றமளித்தவர்கள் காவலர்கள் அவங்களுக்கு ஆதரவாக அரசு நிக்குது, அவர்களை காப்பாத்துறதுக்காக நிக்குது. நீதிமன்றம் சூமோட்டோவா அந்த வழக்கை எடுத்து நீதிமன்றமா முன்னெடுத்து அங்க இது லாக்அப் டெத் மரணம்னு சொல்லி அவர்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரியை போட்டு நீதிமன்றம் அனுப்புது. நீதிமன்றம் போறப்ப அந்த அதிகாரியை காவல்துறை அதிகாரிகள் மிரட்டுறாங்க. அவர்களுடைய ரிப்போர்ட்ல இருக்குது, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட விசாரணை அதிகாரியை மிரட்டியதாக விசாரணையில் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க போலீஸ் அடிச்சுலாம் சாகல சொன்னது அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் சொன்னாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த மாதிரி குற்றம் இழைத்தவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலை செய்கிறாரான்னு பார்க்கணும். தவறு செய்தது யாராக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் இந்த அரசு தயவுதாட்சியம் பார்க்காது இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் இந்த போதை வஸ்துக்களாக இருக்கட்டும், கள்ளச்சாராய பிரச்சனையாக இருக்கட்டும், இதில் பாரபட்சமே பார்க்க முடியாதுன்னு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு மிக சரியாக இருக்கிறதுனால தான், காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கிறதுனால தான், சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கிறதுனால தான், இதை அரசு எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் முறையாக கையாள்வதால தான் இன்றைக்கு குற்ற சம்பவங்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. அதையும் மீறி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அரசு கடுமையாக நேரடியாக முதலமைச்சர் அதை ஸ்கிப் பண்ணுறதே கிடையாது, தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாக பேசியதே கிடையாது. இதே சட்டமன்றம் நடக்கக்கூடிய நேரங்களாக இருந்தால் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசுகிறாரு. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறதுல எப்போ கேள்வி கேட்கணும் அப்படின்னு வழக்கமான போய் சொல்கிறாங்க, தடுக்கி விழுந்து உயிர் வந்துட்டாரு. அதுதான் அடுத்து நான் சொல்ல வரேன். காரணம் என்னன்னா, இது எவ்வளவு ஒரு மலிவான மன்றத்திலே கூசாம போய் சொன்னார் முதல்வர் கடந்த முறை விக்னேஷ் விவகாரத்துல. இல்ல இப்போ அதே போய் தடுக்கி விழுந்து கீழே. அதுதான் நேற்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேசுறப்ப அவர் மூர்ச்சையாகி இறந்துட்டாரு, ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் கார்டு வைரல் ஆகுது. ஆனால் அது ஒரு ஃபேக் நியூஸ். முதலமைச்சர் அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. அப்போது ஒரு அரசு சிறப்பாக செயல்படுது, உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கே போய் முதலமைச்சரே நேரடியாக நடவடிக்கை எடுப்பதில் இறங்குறாரு. அது எதுவுமே எந்த உயர் பொறுப்பில் இருந்தாலும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு முதல் கட்ட இந்த விசாரணையுடைய தொடக்கம் சஸ்பென்ஷன்ல இருந்து தான் தொடங்கும். துறை ரீதியான நடவடிக்கை அதிலிருந்து எல்லாம் தொடங்கிடுச்சு அப்படின்ன உடனே இப்போ எதிர்கட்சிகள் பேசுறதுக்கான எந்த தார்மீக உரிமையும் இல்லை. எனக்கு தப்பு நடக்குது, நடவடிக்கை எடுங்கன்னு எப்போ சொல்ல முடியும்? நடவடிக்கை எடுக்கலன்னா தான் சொல்ல முடியும். அப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு தயார் நிலையில் இருக்குது, அரசு துரிதமாக செயல்படுது. உடனே என்ன பண்ணுறாங்க? குறை சொல்லணும், அப்போ அரசு மீது களங்கம் சுமத்தணும் அப்படின்னா ஒரு ஃபேக் நியூஸை உருவாக்கணும். அது முதலமைச்சரனுடைய பேர்லேயே அது உருவாகுது. அது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசக்கூடிய அளவிற்கு அந்த ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் மலிவான அரசியல் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாஜகவும் தொடர்ந்து இதே குற்றச்சாட்டை வைக்குது. திமுக குடி கட்டின காரில் போனாங்க, பேசினாங்க அப்படின்னு. எந்த தவறு நடந்தாலும் அதை ஒரு பொலிட்டிக்கல் சாயம் பூசுவதன் மூலமாக எந்த தவறு நடந்தாலும் அது தண்டிக்கப்படணும், குற்றம் தொடரக்கூடாது, அதற்கு சரியான தீர்வு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதை தாண்டி பாஜக போன்ற அதிமுகவும் இன்னைக்கு ஒரு கேடுகட்ட கட்சியாக மாறிடுச்சு. அவர்களுடைய எண்ணம் மலிவான கீழ்த்தரமான அரசியல், எதை தின்னா பித்தம் தெளிங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக
வெறிகொண்டு அலைகிறார்கள் அப்படிங்கிறது எதுல இருந்து தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு அரசியல் சாயம் பூசுவதன் மூலமாக அல்லது அரசுக்கு எதிராக மக்களுடைய கொந்தளிப்பை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக பொய் செய்திகளை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக செய்வதன் மூலமாக அவர்களுடைய அவர்களுடைய அரசியல் அப்படிதான் போகுது. அப்ப முதலமைச்சருக்கு எதிராக, அரசுக்கு எதிராக ஒரு பொய்யான செய்தி பரப்பப்படுது, அது நம்ப வைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அரசு மிக சிறப்பான முறையில் எந்த தவறுகளாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து செயல்படுது அப்படிங்கிறத எதிர்கட்சிகளால் தாங்கிக் கொள்ள முடியல. குறை சொல்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு காரணம் தேவை. அப்போ எதிர்கட்சிகள் குறை சொல்ல முடியாத அளவிற்கு இங்கே செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒற்றை காரணம் தான் எடப்பாடி பழனிசாமி காணாமல் போயிருக்கிறதுக்கும் காரணம். அதே போல் இன்றைக்கு அரசு மேலே குற்றம் சுமத்துவதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மண் மானம் காக்க ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கை பரப்புரை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. இது வரக்கூடிய தேர்தலுக்கான ஒரு யுக்தி அப்படின்னு கூட எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த ஓரணியில் தமிழ்நாடு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய கழக தலைவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கைக்கான பரப்புரை பயணம். இது ஒவ்வொரு பூத்துலையும், பூத் அளவில் ஒவ்வொரு தொகுதியிலையும் பூத் அளவில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களை அவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இந்த திட்டங்களையும் சாதனைகளையும் அப்படிங்கிறதுக்காகவும், தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய மாநில சுயாட்சி தொடர்பான பிரச்சனை, ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இடர்பாடுகள், இவர்களை தமிழ்நாடு எப்படி சமாளிக்குது, என்னென்ன பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துரைத்து ஒரு பரப்புரையாக எடுத்து செல்வதற்கான ஒரு மக்கள் இயக்கமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அதனுடைய தொடக்கம் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பெயரில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த ஓரணியில் தமிழ்நாடு தொடர்பான பொதுக்கூட்டங்கள் ஜூலை 2 நாளை மாலை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற இருக்குது. அதனை தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் வீடு வீடாக சென்று தமிழ்நாடு அரசினுடைய, திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகள் குறித்தும், தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், தமிழ்நாடுக்கு ஒன்றிய அரசு செய்து வரக்கூடிய துரோகங்கள் குறித்தும் பரப்புரையாக எடுத்து செல்வதற்கும் திட்டமிட்டிருக்கோம். 1.5 மாதங்கள் 2 மாதங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களில் இந்த பணியை செய்து முடிக்கணும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய கழகத் தலைவர் எங்களுக்கு பணிந்திருக்கிறார். எப்படி ஓரணியில் தமிழ்நாடுன்னு மண்மானம் காக்க முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இழந்து போன உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் 2026, அது என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படிங்கிறாரு. அது எப்படி? வெக்கமாவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி? கொஞ்சம் கூட நாக்கு உடம்பு கூசலையா? என்ன சொல்லி நீங்க எடப்பாடி பழனிசாமி போய் ஓட்டு கேட்பாரு? என்ன உரிமைகள் இழந்துருச்சு 4.5 வருஷத்துல? அந்த அதிமுக மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி நான் உங்கள் அடிமைன்னு போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தோமா? மாநில உரிமைனா என்னன்னு எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு, எந்த கடையில் விற்கின்னு கேட்பாரு. என்ன சொல்லி ஓட்டு கேட்பார் எடப்பாடி பழனிசாமி? என்ன நாங்கள் சட்டம் ஒழுங்கெல்லாம் எங்கள் அம்மா ஆட்சி கொடநாடு கொலை, அவங்க கேம்ப் ஆஃபீஸ்லேயே கொலை நடந்துச்சு, அதே மாதிரி சாத்தான்குளம் விஷயம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த மாதிரிலாம் நடக்காமல் நான் மறுபடியும் பார்த்துக்குவேன்னு சொல்லி கேட்பாரா? இல்லை 2152 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பாஜக தரமாட்டேங்குது, நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரா? மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு வந்துடுவேன், நான் மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு நான் தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைப்பேன்னு சொல்லி கேட்பாரா? இல்லை கீழடி மறுக்குது தமிழர்களுடைய உரிமையை, தமிழர்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய கீழடி உலகினுடைய முதல் மாந்தர் தொடங்கிய நாகரிகம் தொடங்கிய இடமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டை மறைக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சிட்டு இருக்குது, அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு? என்ன ஏதாவது முதல்ல நான் என்ன சொல்கிறேன், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போகிறான்னு ஒரு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த கணக்கா முதல்ல உங்கள் கட்சியை சரி பண்ணுறதுக்கு யோகிதா இருக்குதா? கட்சியில் ஒரு தலைவராக இன்னைக்கு நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் கட்சியை நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி கிடக்குது. உங்கள் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக கேவலம் ஒரு 4 சீட்டு நீங்கள் கொடுத்து தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அந்த தலைவர் என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சி எங்க கொடுத்தாரு? எந்த கொம்பனாலையும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது, எந்த கொம்பனாலும் அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். எந்த கொம்பனாலையும் அதிமுக இப்ப கபலீகரம் பண்ண முடியாதுன்னா அர்த்தம் அது கிடையாது. நீ யாரு கபலீகரம் பண்றதுக்கு? நானே பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். வெளியில இருந்தெல்லாம் அவனுங்க அழிக்க முடியாதுடா, அதை நானே அழிச்சு காமிக்கிறேன்
அதுதான் இந்த கரும்பு தேசத்தினுடைய இரும்பு மனிதனுடைய சாதனைங்கிறத எடப்பாடி முக்கால்வாசி அழிச்சிட்டாரு, 70-80% அழிச்சிட்டாரு. இன்னும் 20% அது 2026 தேர்தலுக்குள்ளார மிச்சத்தையும் போட்டு அழிச்சிருவாரு. நான் என்ன சொல்றேன், தைரியமான ஆளா எடப்பாடி பழனிசாமி இருந்தா, நெஞ்சில தைரியம் இருந்துச்சுன்னா, பாஜக உங்களுக்கு கீழே தானே இருக்குது. நீங்க என்ன சொல்லணும், 2026 தனித்து ஆட்சி அமைப்போன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த தொண்டர்களை பார்த்து கூட்டணி ஆட்சி கிடையாது தைரியமா சொல்லியிருக்க வேண்டியதானே. எந்த ஒரு இடத்துல சொன்னாரா, அடுத்த அந்த இடத்துல சொன்னாரா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, என்னது கூட்டணி ஆட்சிங்கிறது போய் இவர் என்ன சொல்றாரு, நம்ம எங்க கவர்மெண்ட்னு சொல்றாரு அமித்ஷா. அதுக்கெல்லாம் பதில் ஒன்றும் கிடையாது. இப்போ எது சொன்னாலும் இன்னும் போகிற போக பார்த்தா நமக்கு பரிதாபமாக இருக்குது. அமித்ஷா மறுபடியும் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கூட்டணின்னு சொல்லி இந்த கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு கை காலெல்லாம் கட்டி வாயை கட்டி உட்கார வச்சிருந்த மாதிரி அமித்ஷா மட்டும் பேசிட்டு இருந்தாரு. சரி கூட்டணியாச்சே, எடப்பாடி பேசுவாருன்னு வடிவேல் சொல்ற மாதிரி இலவு காத்த கிளி மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் கேமரா வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ஏந்திரிச்சு போறாரு, புது பொண்ணு மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பின்னாடியே நடந்து போயிட்டாரு. ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா சரி யாராச்சும் ஒருத்தர் பாஸ் பேசுனா போதும், சபார்டினேட்லாம் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுகவினுடைய நிலைமை என்ன தெரியுமா போகுது, 2026 தேர்தலுக்கு முன்னாடி மறுபடியும் அமித்ஷா வருவாரு, பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வைப்பாரு. பாஜக ஒரு 150 இடத்துல நிக்குது, நீங்க என்ன ஒரு 50 இடத்துல நிக்கிறீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு. ஏதோ நான் உங்கள் அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி 50 சீட்டு கொடுக்குறீங்களா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வாங்கிக்குவாரு. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, காமெடிக்காக சொல்லல. ஆக இந்த நிலைமையில தான் பாஜக கிட்ட எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த கட்சியில துணை பொதுச் செயலாளர்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, KP முனுசாமிய. அவரெல்லாம் ஒரு கட்டத்தில் ராயப்பேட்டையில் நடந்த YMCA கிரவுண்டில் நடந்த ஒரு செயற்குழு பொதுக்குழு அதிமுக கூட்டத்தில் இதே மாதிரி தான் அவங்களாம் முழங்கினாங்க. பாஜக மாதிரி அதிமுக அழிக்க நினைக்குது, நீங்க டெல்லியில இருந்து எங்கெல்லாம் ஆள முடியும் அப்படின்லாம் உதார விட்டாரு. சரி, அவர்லாம் ஒரு குறைந்தபட்ச திராவிட இயக்க உணர்வுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்லாம் எங்க போனார் அப்படின்னே தெரியல. இப்போ அதிமுக அப்படிங்கிறது பாஜகவை விட இன்னைக்கு பிரபலம் கம்மியான ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் ஆயிடுச்சு. இப்படிதான ஒரு சூழல்ல தான் தன்னுடைய இருப்பை காட்டிக்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, அந்த தொண்டர்கள்லாம் உற்சாகப்படுத்துறதுக்கு மெகா கூட்டணி அமைய போகுது, மெகா சர்க்கஸ்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி மெகா கூட்டணி அமைய போகுது, நீங்கள்லாம் போய் வேலை செய்யுங்க அப்படின்னாரு. உள்ள கூட்டணியும் போச்சு, அதில் தோத்து போயிட்டாங்க. தொடர்ந்து 13 தோல்வி. அவ்வளோதான். இது கின்னஸ் ரெக்கார்ட்லேயே பொறிக்கப்பட வேண்டியது எது, தொடர்ந்து தோல்வி அடையக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி, அதிமுக. அந்த தொண்டர்கள்லாம் இன்னைக்கு அங்கே யாரும் இல்லை. குறைந்தபட்சம் திராவிட இயக்க உணர்வு இருக்கக்கூடியவர்கள் கூட அங்கேருந்து வெளில வந்துட்டாங்க. சித்தாந்த உணர்வும் திராவிட இயக்க உணர்வும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் எதிர் சித்தாந்தம் இருக்கிறவர்களை எதிர்த்து போரிட முடியும். நீங்க திராவிட இயக்கத்தை அழிக்க வந்தவர்கள்னு அவங்க போஸ்ட் அடிச்சு விட்டு ஒரு மாநாடு நடத்தினா அதுல போய் உட்காரங்க, வெக்கமா இல்லை கொஞ்சம் கூட? அதுக்கு அண்ணாவையும் பெரியாரெல்லாம் கேவலப்படுத்தின பிறகு நாங்க உட்கார்ந்தோம், வீடியோ பார்த்துட்டு இருந்தோம், எங்களுக்கு தெரியல, பின்னாடி எங்களுக்கு முதுகும் பின்னாடி படம் ஓட்டி காமிச்சாங்கன்னு இவங்க ஒரு ரீல் ஓட்டுறாங்க. அந்த சரி வீடியோ தான் லேட்டா ஓட்டினாங்க, உங்களுக்கு முதுகும் பின்னாடி ஓட்டினாங்க, போஸ்டர் அவங்க மூஞ்சி முன்னாடி தானே அடிச்சு ஓட்டினாங்க திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு அப்படின்னு. அப்பெல்லாம் அந்த 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 அளவுல தான் இவர்களுடைய கொள்கை உணர்வும் அதிமுகவினுடைய குடிமை, எடப்பாடி பழனிசாமியுடைய குடிமை பாஜக கையில் இருக்குது. அவர்கள் ஒரு பப்பட் மாதிரி ஆயிட்டார் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும். அவர்கள் எப்படி ஆட்டி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ஆடுவாங்களே தவிர இந்த ஸ்கிரிப்டை கூட அவங்க கொடுத்துருப்பாங்க, நீ தனித்து பேசு, இதில் என்ன இருக்குது ஐயா நான் பேசிக்கிறேன், சரி பேசிக்க, மனசு ஆறுதலுக்கு பேசிக்கன்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த நிலைமையில தான். அதனால சுயத்தை இழந்து முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறத நம்ம வேதனையாவே சொல்றோம். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.